வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சாதிக்கலாமாங்க எபிசோட்ஸ் சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் வந்து போன வீடியோவில் வந்து நம்ம தீமேட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட் எப்படி எழுதணும்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்த உடனேவே அது 12 பிக்சர் எழுதி முடித்த உடனேயே உங்களுக்கு வந்து 60 வார்த்தைங்க தருவாங்க. 60 வார்த்தைங்களுக்கும் வந்து ஒரு வார்த்தையும் உங்களுக்கு வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் வந்து ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகும். 15 செகண்ட் தான் தருவாங்க ஒரு சென்டென்ஸ் எழுதுறதுக்கு. அந்த 15 செகண்டுக்குள்ளே நீங்கள் எப்படி எஃபிஷியண்ட்டாக ஹை லெவலாக நம்மளுடைய ஃபார்முலா, அதாவது HMARIHோட ஃபார்முலா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஹார்ட் மைண்ட் ஆக்ஷன் அண்ட் ரிலாக்ஸ்ட், இன்னோவேட்டிவ் அண்ட் ஹாப்பி, நம்மளுடைய ஆப்ஷனல் குவாலிட்டிஸுடைய அந்த ஒரு சம்மரி தாங்க இந்த ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வச்சு நம்ம எப்படி என்டையர் வேர்ட்ஸ் எக்ஸாஸ்டிவாக இன்றைக்கி எப்படி எழுதுங்கிறது பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ டு தி வீடியோ நவ். அதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ் எழுதுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் பாஸ் பண்ணுங்கள். ஒரு A4 ஷீட் பேப்பரில் இதை பாஸ் பண்ணிவிட்டு அந்த வார்த்தையை பார்த்துட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க. அப்புறமா நம்ம சொல்கிற அனாலிசிஸை நீங்களே அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எழுதுறதுக்கு ஜென்ரல் வேர்ட் அப்ரிசியேஷன் டெஸ்ட் எழுதுறதுக்கு ஜென்ரல் ரூல்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐ, யூ, ராஜேஷ், ராம், சிவா இந்த மாதிரி நேம்ஸ் எதுவுமே வந்து வச்சு ஆரம்பிக்கக்கூடாது. தேவர், எவ்ரி ஒன் இந்த மாதிரி தேவர் இந்த மாதிரி இங்கிலீஷில் வந்து சிம்பிள் ஆர்டிகல்ஸ் அண்ட் ப்ரப்போசிஷன்ஸ் வச்செல்லாம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. தேர்ட் பர்சனில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. தென் நெக்ஸ்ட் என்னென்னா வந்து யூனிவர்சல் ட்ரூத், அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு போகிறீங்க, இல்லை காலேஜ் முடிச்சுட்டு SSBக்கு போகிறீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் லைக் சன்னுன்னு ஒரு வார்த்தை கொடுத்தா சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட்னு சொல்லாதீங்க. பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும். அது நீங்கள் எழுதிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆவீங்க. ஓகே. அண்ட் மோரோவர், நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது உங்களுடைய அறிவை வந்து நீங்கள் அவ்வளோ ஹை லெவலில் இருக்குதுன்னு காமிக்கிறீங்க. ஸோ ஹை லெவலில் இருக்கிறது எப்படி காமிக்கிறீங்கிறத நம்ம சென்டென்ஸில் பார்க்கலாம் இப்போது. தென் ஒரு 2 இம்பார்ட்டண்ட் வந்து மந்திரம் இருக்குங்க. இந்த சக்ஸஸ் சீக்ரெட்டை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே டேட்டில் சக்ஸஸ் சீக்ரெட் சொல்லி கொடுத்துருக்கோம். சக்ஸஸ் சீக்ரெட்டுக்கு பிரகாரம் அந்த வார்த்தை இருக்கணுங்க. ஹை லெவலாக இருக்கணுங்க, இன்னோவேட்டிவாக இருக்கணும், க்ரியேட்டிவாக இருக்கணும், செம்மையாக இருக்கணும். அந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஃபார்முலாவை 2 மூல மந்திரத்தில் சொல்லணுங்க. ஒரு சென்டென்ஸ் எழுதுனீங்கன்னா 3 வார்த்தைங்க தாங்க அந்த சென்டென்ஸில் இருக்கணும். அப்போ தான் உங்களால் டைம் சேவ் பண்ண முடியும். நல்ல குட் வேர்ட், பாசிட்டிவ் வேர்ட்னா வாட் லெட் டு வாட், நெகட்டிவ் வேர்ட்னா வாட் ப்ரிவென்ட்ஸ் வாட். இந்த 2 ஃபார்முலா வச்சு வேர்ட்டை முடிச்சிடலாங்க. சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம சப்சிக்வெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஹாப்பினஸ். இப்போது நம்ம ஹாப்பினஸ்னால் என்னென்ன எழுதலாம்? முதல்ல ஃபேமிலி பிரிங்ஸ் ஹாப்பினஸ். ஓகே, எக்ஸலண்ட். உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியை நீங்கள் ரொம்ப வேல்யூ பண்ணுறீங்க. எக்ஸலண்ட். தென் ஃபேமிலி டைம் கிவ்ஸ் ப்ளெஷர். ஆசம், எக்ஸலண்ட். அண்டர்ஸ்டாண்டிங் பிரிங்ஸ் ஹாப்பினஸ். ஓகே, தட்ஸ் வெரி மெச்சூர் தாட். டீம் ஒர்க் பிரிங்ஸ் ஜாய். தட்ஸ் வெரி குட். யூ ஆர் அ குட் டீம் ஒர்க், டீம் லீடர் அண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. யூ ஆர் ஷோயிங் தட் ஒரு லீடரோட குவாலிட்டி. சக்ஸஸ் கிவ்ஸ் ஹாப்பினஸ். ஓகே, தட்ஸ் குட், நல்லாயிருக்கு. அண்ட் தென் ஹாப்பினஸ் ஹார்ட் ஒர்க் எனேபிள்ஸ் ஹாப்பினஸ். தட் இஸ் லிட்டில் வேக். ஹார்ட் ஒர்க் எனேபிள்ஸ் ஹாப்பினஸ். ஓகே, நைஸ். ஐ வுட் சே இட்ஸ் நாட் தட் மச், பட் தட்ஸ் அ குட் சென்டென்ஸ். ஓகே, இப்போ க்ரைம்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேர்டு. மிஸ்டேக் எனேபிள்ஸ் கிரைம்ஸ். தட் இஸ் ஆக்சுவலி ரொம்ப வேக், புரிய மாட்டேங்குது. மிஸ்டேக் எனேபிள்ஸ் க்ரைம்ங்கிற போது நமக்கு புரியல. தப்புகள் க்ரைமை உண்டு பண்ணுறது கிடையாது. அண்ட் தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவாய்ட்ஸ் க்ரைம். அகெயின் புரியல. அண்ட் போலீஸ் ட்ரபிள் ஷூட் க்ரைம். சம்வாட் வேக், பட் ஓகே. வயலேஷன் ஆஃப் டிராஃபிக், அகெயின் சம்திங் கன்ஃபியூஸ். இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்டு வந்து நான் சொன்ன அந்த ஃபார்முலா தாங்க, சிம்பிள். Negative word, what avoids what. So crime, so something avoids crime. What is that something? Strict discipline avoids crime. Strict rules avoid crime. சரிங்களா? Good policy avoids crime. Self discipline avoids crime. சிம்பிளாக எழுதுங்க. Self discipline avoids crime. Self respect avoids crime. Honesty avoids crime. அந்த மாதிரி. ஓகே, now drug. ட்ரக்னு எல்லாருக்கும் மைண்டில் போகிறது எல்லாமே போதை மருந்து அப்படி தாங்க போகும். பட் ட்ரக்னா மெடிசன் அர்த்தம் இங்கிலீஷில். ஸோ சக்ஸஸ் இஸ் அ ட்ரக். இது ரொம்ப ஒரு போய்ட்டிக்காக இருக்குங்க.
சம்திங் இஸ் நாட் லீடிங் டு சம்திங். சக்ஸஸை பற்றி நீங்கள் வர்ணிக்கிறீங்க, இட்ஸ் அ ஃபேக்ட். தயவுசெய்து வர்ணிக்காதீங்க. ஃபெயிலியர் ட்ரக் ஆஃப் சக்ஸஸ் ரொம்ப வேகாக இருக்குது. இட்ஸ் நாட் த கரெக்ட் வேர்ட், கரெக்ட் சென்டென்ஸ். ட்ரக் cures disease. இட்ஸ் அ குட் சென்டென்ஸ், பட் ரொம்ப எலிமெண்ட்ரி சென்டென்ஸ். ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பையன் எழுதுகிற சென்டென்ஸ் இது. ட்ரக் அவாய்ட்ஸ் க்ரைம், அகெயின் வெரி வேக். இந்த மாதிரி ஒரு வேர்டை வந்து பாசிட்டிவ், இந்த ட்ரக்குங்கிற வார்த்தை பாசிட்டிவ் வேர்டாக நெகட்டிவ் வேர்டு ரெண்டுமே இருக்குது இதில். அந்த ரெண்டுக்கும் மாடல் சென்டென்ஸ் எப்படி எழுதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ட்ரக் ரிசர்ச் கிவ்ஸ் கோவிட் வேக்சின் அப்படி எழுதணும். ரிசர்ச் cures cancer. Systematic research gives COVID-19 medicine. Then இதே ஒரு நெகட்டிவாகவும் இந்த வார்த்தை எழுதிட்டு போனோம்னா, ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் ப்ரிவென்ட்ஸ் ட்ரக் அப்யூஸ். பெருசாக இருக்குது, சின்னதாக்கிக்கலாம். டிசிப்ளின் ப்ரிவென்ட்ஸ் ட்ரக் அப்யூஸ். ரீஹாபிலிட்டேஷன் ப்ரிவென்ட்ஸ் ட்ரக் அப்யூஸ். முடிஞ்சது. ஓகே, ப்ராப்ளம் அகேன் இஸ் அ நெகட்டிவ் வேர்ட். அதுக்கு என்ன எழுதியிருக்காங்க பசங்க? டீம் ஒர்க் எனேபிள் சொல்யூஷன், எக்ஸலண்ட். டீம் ஒர்க் சால்வ் கிரைசிஸ், ஓ நைஸ். டீம் ஒர்க்ஸ் எனேபிள் சக்ஸஸ், எக்ஸலண்ட். ரீடிங் புக்ஸ் சால்வ் ப்ராப்ளம்ஸ், ஓகே. பட் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கலாம். க்ரியேட்டிவிட்டி சால்வ்ஸ் ப்ராப்ளம்ஸ்னு எழுதியிருக்கலாம். ஓகே, செல்ஃப் மோட்டிவேஷன் சால்வ்ஸ் கிரைசிஸ், ஓகே, தட்ஸ் பியூட்டிஃபுல். ஆர்மி சால்வ்ஸ் கிரைசிஸ், எக்ஸலண்ட். Solving problems enables mind, that's a very vague sentence. ரொம்ப வேகாக இருக்குங்க, அது எழுத வேணாம். சால்விங் ப்ராப்ளம் எனேபிள்ஸ் மைண்ட் எழுத விட சால்விங் ப்ராப்ளம்ஸ் gives confidence, simple. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வார். நோ, வார் இஸ் அ நியூட்ரல் வேர்ட். இது வந்து நீங்கள் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பிகாஸ் இட்ஸ் பாசிட்டிவ் ஆல்சோ, நெகட்டிவ் ஆல்சோ. தெர் ஆர் டூ திங்ஸ் டு அ வார். பட் டீம் ஒர்க் வின்ஸ் வார் இஸ் an excellent sentence. And then what leads to what? Motivation wins war, okay, that's great. Training wins war, superb. Training enables victory, okay, great. Training enables glory, okay, fine. Wise men win war, excellent. Next is snakeன்னு வந்தோடனே பார்த்தீங்கன்னா, venom heals wound. எழுத நினச்சிருக்காரு ஏதோ, பட் ஆனால் ஏதோ எழுதிட்டாரு. venom heals injury, again புரியல. venom heals something, cancer, ஓகே, சம்திங் கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. ஸ்னேக் ஸ்கின் க்ரீம் ரெடியூஸ் பெயின், சம்திங் இவர் குழம்பிட்டார். சி, இட்ஸ் வெரி சிம்பிள். பாம்புன்னு என்ன தோணுது? சம்திங் பாய்சனஸ், ஓகே. ரிசர்ச் கிவ்ஸ் ஆன்டிவெனம், முடிஞ்சு போச்சு கதை. பாம்போடைய விஷத்தில் தான் நாங்கள் பாம்போடைய வெனம் தயாரிக்கிறாங்க. கரெக்டான வேர்டை கொடுக்கணுங்க நீங்கள். Strict import prevents snake export. Then strict rules saves endangered snakes. முடிஞ்சிடுச்சு. ஓகே, president leads from the front, very factual, தயவுசெய்து எழுதாதீங்க. empower the nation, again ரொம்ப poetic-ஆக இருக்குது, ஒரு போயம் மாதிரி. no, should not write like this. president changes to transform, very vague sentence, எழுதக்கூடாது. president transforms the nation, okay, that's nice. president sets standards, no, it's a fact. அவர் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி என்ன பண்ணார் அதை சொல்லுங்கள். president boost morality, again very vague. reform the youth power, okay, that's actually a nice sentence. ஸோ இது அழகாக எழுதியிருக்கலாம். president reform the youth, முடிஞ்சிடுச்சு கதை. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம், நடுவில் ஒரு கொஸ்டின் உங்கள் மைண்டில் வரலாம். அந்த வார்த்தை அந்த சென்டென்ஸில் இருக்கணுமா, இல்லை அந்த வார்த்தை அந்த சென்டென்ஸில் இருக்க வேண்டாமா? அவசியம் கிடையாதுங்க. முடிஞ்ச அளவு அந்த சென்டென்ஸில் அந்த வார்த்தையை போட ட்ரை பண்ணுங்கள். பட் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலைங்கிற பட்சத்தில் வாட் லீட்ஸ் டு வாட்னு எழுதி கிளம்பிட்டே இருங்க. ஏன்னா 15 செகண்ட் தான் இருக்கும் உங்கள்கிட்ட. ஓகே, இப்போ வந்து ஒரு வீக். ஸோ வீக்குங்கிற போது இட்ஸ் அ நெகட்டிவ் வேர்ட். ஸோ அதுக்கு எப்படி எழுதியிருக்காங்க? சேஞ்ச் வீக்னஸ் இன்டு ஸ்ட்ரென்த். நோ, இட்ஸ் அ ஃபேக்ட். அது எல்லாருக்கும் தெரியுங்க. பட் அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள். ரிமூவ் த வீக்கர் லிங்க். நோ, நாட் அப் டு த மார்க். இது இட் ஷுட் நாட் பி ரிட்டன் லைக் திஸ். பிரேக் சம் அண்ட் ஸ்டார்ட் அப் நியூ. நோ, நாட் லைக் திஸ். Convey weakness
into positive. No, vaccine boosts weakness. Okay, last sentence was very good, very very good. இப்போ எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, weight training gives strength. முடிஞ்சிடுச்சு. Strength training gives strength. Nutrition gives strength. Yoga removes weakness. Meditation removes weakness. Pranayam removes weakness. Calm thinking removes weakness. Systematic approach removes weakness. அப்படி எழுதுங்க. இப்போது நாலேஜுங்க அடுத்த வார்த்தை. Wisdom gives victory. Superb. Knowledge. What to do அப்படின்னு கொஸ்டின் மார்க் எழுதிருக்காரு. அப்சல்யூட்லி இப்படி எழுதிடாதீங்க. நெக்ஸ்ட் இஸ் நாலேஜுக்கு 2 வார்த்தை எழுதியிருக்கார் இவர். கிரியேட்ஸ் அவேர்னஸ். தட்ஸ் நைஸ். பட் நாலேஜுங்க நான் வார்த்தை எழுதிட்டு போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த சென்டென்ஸ் தப்பு கிடையாது. நாலேஜ் ஹெல்ப்ஸ் அண்ட் இன் குவிக் டிசிஷன். வெரி குட், நல்லாயிருக்கு. தென் revision aids knowledge. That's little vague. World of wise men. Very vague and poetic. எழுதக்கூடாது இப்படி. Your knowledge is key to success. Okay, that's actually very good. That's nice. That's actually perfect. Collection of thoughts. Very factual. எழுதக்கூடாது. Few model sentence பார்த்தீங்கன்னா, knowledge gives enrichment, knowledge gives wise wisdom, knowledge gives power, knowledge gives clarity, knowledge gives strength, knowledge builds a leader is professionally competent. நீ எக்கச்சக்கமான சென்டென்ஸ் எழுதுனாங்க இதில். எக்ஸலண்ட் வேர்டு இது. ஓகே, இப்போ வந்து டாக். அண்டர்ஸ்டாண்ட் த டீட்டெயில்ஸ். நோ, எழுதக்கூடாது இப்படி. அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட். அகெயின் இட்ஸ் அ ஃபேக்ட், எழுதாதீங்க இப்படி. கன்வேஸ் தாட் இன்டு ஆக்ஷன். ஓகே, பட் அகெயின் லிட்டில் வேக். Army chiefs talks something very vague. Empower the action. Again vague. Initiate the spark. இந்த தாட் எல்லாமே நல்லா இருக்குங்க. பட் அந்த கரெக்டான யோசனை நல்லா இருக்குது. பட் கரெக்டான அந்த இங்கிலீஷ் வார்த்தை அங்கே இல்லை. லைக் பெப் டாக் பூஸ்ட் சோல்ஜர்ஸ். பெப் குட் லீடர்ஷிப் ஸ்பீச் எம்பவர்ஸ் ஆக்ஷன் எழுதணும். இல்லைனா வந்து ஆர்மி சீஃப் பூஸ்ட் சோல்ஜர்ஸ்னு எழுதலாம். இல்லை வந்து குட் தாட்ஸ் கிவ்ஸ் எக்ஸலண்ட் டெசிஷன் எழுதலாம். அந்த மாதிரி. இப்போ ஒரு நெகட்டிவ் வேர்டு பார்க்கலாங்க. அவாய்டு. அவாய்டு பார்த்திங்கன்னா, அவேர்னஸ் டு மூவ், ஐடியா டு லீவ், அவாய்ட் அண்ட் ப்ளே. இவர் டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிட்டாருங்க இந்த வார்த்தை வந்த உடனே. அதனால தான் வந்து நான்சென்ஸாக எழுதியிருக்காரு. ஓகே, இதை எப்படி சென்சிபிளாக மாற்றலாம்? Rules prevent crime. Rules avoids crime. Yoga avoids confusion. Calmness avoids confusion. Smile avoids confusion. Smile avoids sadness. என்ன வேணால் எழுதலாங்க நீங்கள். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா அச்சீவ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் வேர்டு. ஹார்ட் ஒர்க் பேஸ் சக்ஸஸ். சூப்பர். ஹார்ட் ஒர்க் ஸ்மெல்ஸ் அ விக்ட்ரி. எக்ஸலண்ட். ஹார்ட் ஒர்க் ஷோஸ் ஸ்ட்ரென்த். Struggle and hard work wins competition. Hard work lifts smart work. Okay, very excellent. Make your own style of victory. எழுதக்கூடாது. இது வந்து ஒரு ஃபேக்ட், எழுதாதீங்க அப்படி. ஹார்ட் ஒர்க் லேடர் ஆஃப் சக்ஸஸ். கொஞ்சம் ரொம்ப சின்ன வயசு சென்டென்ஸ் மாதிரி இருக்குது, எழுதாதீங்க அப்படி. ஹை லெவலில் எழுதுங்க. கேரக்டர் அச்சீவ்ஸ் ஹார்ட். வெரி வேக். நோ, எழுதக்கூடாது. கேரக்டர் டிஃபைன்ஸ் அச்சீவ்மெண்ட். Okay, to some extent good. Will power projects stamina. கொஞ்சம் வேகாக இருக்குது, அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அச்சீவர்ஸ், what's that? Achievers knock out laziness. Great. Okay. Achievers keep introspection. மாற்றி எழுதியிருக்கலாங்க. Introspection gives achievement. முடிஞ்சு போச்சு கதை. Achievers pay more attention. உல்டாவை எழுதணும். அட்டென்ஷன் கிவ்ஸ் அச்சீவ்மெண்ட். தென் அச்சீவர்ஸ் பிரேக் ரெக்கார்டு. உல்டாவை எழுதுங்க. இல்லை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் இதை. லைக் ப்ராக்டிஸ் கிவ்ஸ் அச்சீவ்மெண்ட். சிஸ்டமேட்டிக் ப்ராக்டிஸ் கிவ்ஸ் அச்சீவ்மெண்ட். ஹார்ட் ஒர்க் பேஸ்
sword of honor. No, not required. இது நீங்கள் டெஸ்பரேட்டாக ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்குது. சிஸ்டமேட்டிக் ஒர்க் வின்ஸ் sword of honor அப்படி எழுதணும் நீங்கள். ஓகே, ஆர்மியை பார்த்தீங்கன்னா ஓகே, ஆர்மி பிளான் அண்ட் டேக்கிள் சுச்சுவேஷன். நோ, வெரி ஃபேக்சுவல், எழுதக்கூடாது. மோட்டிவேஷன் பில்ட்ஸ் குட் ஆர்மி. ஓகே, சூப்பராக எழுதலாம். மோட்டிவேட்ஸ் யங் மைண்ட். வெரி ஃபேக்சுவல். லைஃப் ஆஃப் டிசிப்ளின் எல்லாருக்கும் தெரிஞ்சதுங்க, அது எழுதாதீங்க, ஃபேக்ட் அது. டீம் ஒர்க் வின்ஸ் வார். எக்ஸலண்ட் சென்டென்ஸ். டீம் ஒர்க்ஸ் அட்டாக்ஸ் எனிமீஸ். ஓகே, வின் எனிமின்னு எழுதுங்க. அட்டாக் பண்ணி என்ன பிரயோகம் பண்ண போகிறீங்க? வின்ஸ் எனிமி. இண்டியன் ஆர்மி புஷஸ் பேக் சைனீஸ் ட்ரூப்ஸ். அது அந்த ஃபேக்டாக எழுதாமல் பெட்ரோலிங் கீப்ஸ் சைனீஸ் அவே அப்படின்னு எழுதிடுங்க, முடிஞ்சிடுச்சு. ஆர்மி ஸ்டாண்ட் ஆஃப் அட் பார்டர், அது ஒரு ஃபேக்ட். அதில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா பிரேவ்னஸ் கீப்ஸ் சைனீஸ் அவே அப்படின்னு எழுதுங்க. ஓகே, பிரேவரி புஷ் பேக் சைனீஸ் ட்ரூப்ஸ். வெரி குட், நைஸ் சென்டென்ஸ். சீரியஸ் பிளான்ஸ் ரிஃபைன்ஸ் ஆர்மி. எக்ஸலண்ட். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நாலேஜ் இருக்குன்னு நீங்கள் காமிக்கிறீங்க. தென் ஆர்மி சீஃப் பில்ஸ் த நேஷன். That's very good. Excellent. Army calls for tour of duty. It's a fact. Tour of duty gives opportunity அப்படின்னு எழுதுனீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை ஆகிட்டே இருக்குங்க. லைக் ஒரு ஓஎல்கியோடைய நம்ம ஒரு ஃபார்முலா இந்த ஓஎல்கியோட நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்கோம் இல்லையா, HMARIH. அதாவது ஹெச்னா குட், ஹார்ட்டில் நல்ல ஒரு மனசுக்காரனாக இருக்கணும். அண்ட் தென் எம்னா மைண்டு ஷார்ப்பாக இருக்கணும். ஆக்ஷனில் ஏன்னா ஆக்ஷனில் இறங்கிறதுக்கு துணிஞ்சு இறங்கணுங்க. தென் ஆர்னா ரிலாக்ஸ்ட், ஐனா இன்னோவேட்டிவ், அண்ட் ஹெச்ங்கிறது ஹாப்பி. ஸோ HMARIH இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு வார்த்தையிலையும் அந்த ஃபார்முலா இருக்குங்க. கண்டிப்பாக நல்ல சென்டென்ஸ் இந்த ஃபார்முலா பொறுத்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் ஒரு சென்டென்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, அட்வென்ச்சர். கேடட் லைஃப் இஸ் அட்வென்ச்சரஸ். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஃபேக்சுவஸ், எழுதக்கூடாது. ட்ரெக்கிங் இஸ் அன் அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட். அது எழுதாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் அட்வென்ச்சரை பற்றி? ட்ரெக்கிங் கிவ்ஸ் ப்ளஷர், ட்ரெக்கிங் கிவ்ஸ் ஹாப்பினஸ் அப்படி எழுதுங்க. ஹீ ஷீ லைக்ஸ் அட்வென்ச்சரஸ் கேம்ஸ் எழுதவே கூடாது இந்த ஹீ ஷீ போட்டு. ஓகே, கம்பெனி. குரூப் ஆஃப் பீப்புள் வித் சிங்கிள் கோல். இட்ஸ் அ ஃபேக்ட், எழுதாதீங்க. எவ்ரி ஒன் நோஸ் இட். கம்பெனி மீன்ஸ் இட்ஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் வித் சிங்கிள் கோல். ஒரு அண்டர் அ பாஸ், எழுதக்கூடாது. பட்டி பேர் ஃபார் லைஃப். இட்ஸ் அ ஃபேக்ட், ஒரு ரொம்ப போயமாக இருக்குது, போய்ட்டிக்காக இருக்குது, எழுதக்கூடாது. ஓகே, எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா கம்பெனி. லீடர்ஸ் டிஃபைன் அச்சீவ்மெண்ட். Leaders lead teams. Leaders give happiness. Leaders bring happy atmosphere. That's company. சரிங்களா? Then beautiful. Inner beauty is important than outer. It's a fact. எழுதக்கூடாது எப்படி? Beauty does not depend on appearances. Again இது ஒரு fact. எழுதக்கூடாது. ஸோ எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா பியூட்டி. Knowledge gives beauty. Clarity gives beauty. Cheerfulness gives beauty. Happiness gives liveliness. அப்படி எழுதுங்க. ஓகே, அச்சீவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஓகே, அகெயின் வில் டிஸ்கஸ் திஸ். அச்சீவிங் இன் இஸ் ஓன் ஸ்டைல். அச்சீவிங் sword of honor is still a dream. இந்த மாதிரி எழுதாதீங்க. இட்ஸ் ஸ்டில் அ ட்ரீம்னா அது கனவாகவே இருந்துடும் உங்களுக்கு, எழுதக்கூடாது. அச்சீவ்மெண்ட்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டுருக்கீங்க வாழ்க்கையில், அதை எழுதுங்க. தட் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்டு ஹியர். ஆர்மி நம்ம ஏற்கனவே பண்ணியாச்சு. மென் அவுட் ஆஃப் பாய்ஸ் எழுதக்கூடாது. குவிக் ரெஸ்பாண்டர் எழுதாதீங்க, இப்படி எழுதக்கூடாது. இன்ஸ்டட் ஆர்மினால் உங்களுக்கு வாட் இஸ் யுவர் தாட், என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அது எழுதுங்க. லைக் ஆர்மி சால்வ்ஸ் கிரைசிஸ். ஆர்மி ட்ரைனிங் பில்ட்ஸ் கான்ஃபிடென்ஸ் அப்படி எழுதுங்க. ஓகே, க்ரூக்குன்னு வந்துட்டிங்கன்னா க்ரூக்குன்னா சம்டைம்ஸ் க்ரூக்கடுன்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் க்ரூக்குன்னா ஒரு திருடன், இல்லை ஒரு கன்னிங்கான ஒரு பிரெயின் இருக்கிற க்ரூக்கட் பிரெயின், க்ரூக்கட் மைண்ட், இல்லை ஒரு சம்மன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் நெகட்டிவ் வேர்ட். பட் இது கொஞ்சம் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இஃப் யூ நோ இட் ரைட் இட், அதர்வைஸ் உங்கள் மைண்டுக்கு வரது எழுதுங்க. இட்ஸ் லைக் awareness prevents crook or lils. Generosity prevents crooked mind. Generosity avoids crookedness.
அப்படி எழுதலாம் நீங்கள். ஓகே, ஷெட்யூல். Leaders schedule the work, it's a fact. Hard work schedule success, vague sentence. Teamwork schedules victory, no. Scheduling removes delay. Okay, excellent. Scheduling gives profit, very very good. Scheduling avoids loss, very good. Okay, if you want me to add on to it, scheduling gives clarity, scheduling prevents confusion அப்படி எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ரீடிங் எக்ஸலண்ட் வேர்ட். ரீடிங் புக்ஸ் சால்வ் ப்ராப்ளம். ஓகே, குட். ரீடிங் புக்ஸ் கிவ்ஸ் மோட்டிவேஷன் எழுதலாம். ஓகே, எக்ஸலண்ட். ரீடிங் எனேபிள்ஸ் கான்ஃபிடன்ஸ், வெரி குட். ரீடிங் empowers மைண்ட், வெரி வெரி குட். ரீடிங் எனேபிள்ஸ் நாலேஜ், வெரி குட், எக்ஸலண்ட். ஓகே, இப்போ கரியர் பார்க்கலாம். கரியர் இஸ் ஆர்மி கேவ்ஸ் லைஃப் ஆஸ் அ கரியர். நோ, எழுதாதீங்க. நீங்கள் ஆர்மியில் சேர்கிறதுக்கு துடிச்சிட்ருக்கீங்கிறத காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பெஸ்ட் கேரியர் பிரிங்ஸ் ஹாப்பினஸ். ஓகே, தட்ஸ் எக்ஸலண்ட் சென்டென்ஸ், நல்ல யோசனை. கேரியர் டிஃபைன்ஸ் யூ. நோ, பொய்டிக்காக இருக்குது. சூஸிங் த வாய்ஸ். நோ, எழுதக்கூடாது. ஸ்ட்ராட்டஜி ஆஃப் லைஃப், பொய்டிக்காக இருக்குது, இப்படி எழுதக்கூடாது. ஓகே, எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா, career gives happiness, career gives success, career gives confidence. Thinking clarity gives good career. Clear thinking gives good career. Practice achieves our aim. Practice gives systematic இல்லைனா இன்ட்ரோஸ்பெக்ஷன் எழுதுங்க. இல்லைனா வந்து டிசிப்ளின் அச்சீவ்ஸ் our goals அப்படின்னு ஒன்று எழுதுங்க. லைக் நீங்கள் கேட்கலாம், டிசிப்ளின் அச்சீவ்ஸ் கோல்னால் என்ன? You are aiming for a career and you have discipline and உங்களுடைய கோல் ரீச் ஆகுது. ஓகே, தென் டிக்னிட்டி. யூத் டிக்னிடைஸ் த நேஷன். நோ, எழுதக்கூடாது. ஆர்மி டிக்னிஃபைட் லைஃப். நோ. பர்சனாலிட்டி டிஃபைன்ஸ் டிக்னிட்டி, எழுதக்கூடாது. பிகாஸ் இஃப் யூ ஆஸ்க் மீ, டிக்னிட்டி பர்சனாலிட்டி டிஃபைன்ஸ் டிக்னிட்டி கிடையாது. டிக்னிட்டினா மரியாதைங்க. மரியாதைன்னா தமிழில் உங்களுக்கு என்ன தோணுது? முதல்ல மரியாதைன்னா சுயமரியாதை, மற்றவங்களுக்கு மரியாதை, அண்ட் தென் மரியாதை, எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். ஸோ அதை இங்கிலீஷில் அப்படியே கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட் வேர்ட்ஸ் வரும். லைக் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிவ்ஸ் ஹாப்பினஸ். செல்ஃப் ரெஸ்பெக்ட் builds leaders. Self respect builds team. Self respect gives or else dignity leads to peace of mind, or dignity, that's very rubbish actually, but dignity gives understanding. அப்படி எழுதலாம் நீங்கள். ஓகே, compel is a negative word. So enemy is compelled to kill them, எழுதக்கூடாது. புரியவே இல்லை இந்த சென்டென்ஸில். Parents compel children for extracurricular activities. Have a heart, because parents are sending you so that you can learn something. நீங்கள் வந்து அதை கம்பல் நினச்சிக்கக்கூடாது. தட்ஸ் நாட் கம்பல்ஷன். இதை எப்படி மாற்றி எழுதுறோம்னா, பேஷன் ப்ரிவென்ட்ஸ் கம்பல்ஷன், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அவாய்ட்ஸ் கம்பல்ஷன். புரியுதுங்களா? ஹாபீஸ் கிவ்ஸ் ஹாப்பினஸ். யூ ஆர் நாட் டூயிங் இட் ஹாபி அவுட் ஆஃப் கம்பல்ஷன். ஸோ யூ கேன் ரைட் தட் சென்டென்ஸ், ஹாபீஸ் கிவ்ஸ் ஹாப்பினஸ், ஹாபீஸ் கிவ்ஸ் பீஸ் ஆஃப் மைண்ட். அப்படி எழுதணுங்க. நான் ஒரு ட்ரிக்கியான, திஸ் இஸ் அ வெரி ட்ரிக்கி வேர்ட் ஃபார் அ பேச்சுலர். மேரேஜ். Okay, marriage unites families. That's good. Marriage unites loved ones. Factual, எழுதக்கூடாது. Lifelong commitment, it's a fact, எழுதாதீங்க அப்படி. Intercaste marriage unites soul. Very good concept, but unite soul எழுதி சொதப்பக்கூடாது. Marriage solves mutual problems. சொதப்பிட்டாரு. இட்ஸ் லைக் வேறு மாதிரி எழுதணும் இந்த சென்டென்ஸை. மேரேஜ் கிவ்ஸ் ஹாப்பினஸ். Okay, to some extent okay. Marriage gives joy. Okay, that's good. Married couples set example. Fact, எழுதாதீங்க அப்படி. Mutual understanding of soul. ஓகே, இதையே கொஞ்சம் ரீஷஃபில் பண்ணி எப்படி எழுதணும்னு சொல்கிறேன் பாருங்கள். புதுசாக இந்த சென்டென்ஸ் சொல்லாமல் இதே ரீஷஃபில் பண்ணுறேன் நான். லைக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இன்டர்காஸ்ட் மேரேஜ் யுனைட் சோல் இருக்கோங்க. அந்த யுனைடெட் சோலை எடுத்துட்டு இன்டர்காஸ்ட் மேரேஜ் ரிமூவ்ஸ் காஸ்டிசம். முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு, மேரேஜ் சால்வ்ஸ் மியூச்சுவல் ப்ராப்ளம்ஸ்னு எழுதுறதை விட அண்டர்ஸ்டாண்டிங் சேவ்ஸ் டிவோர்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரிவென்ட்ஸ் டிவோர்ஸ். நெக்ஸ்ட் இஸ்
நீங்கள் கேட்கலாம், என்ன டிவோர்ஸ்னு நெகட்டிவ் வேர்டாக இருக்கே? நோ, அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ப்ரிவென்டிங் டிவோர்ஸ். இட்ஸ் ஆக்சுவலி அ பாசிட்டிவ் சென்டென்சஸ். ஸோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சோல்னு எழுதுறதை விட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரிவென்ட்ஸ் டிவோர்ஸ், ஆர்எல்ஸ் நீ டிவோர்ஸ்னு எழுதாமல் மேரேஜ்லேயே எழுதுறோம்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் லீட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ். பெரிய சென்டென்ஸ், பட் எழுதலாம். ஓகே, சிஸ்டருங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே எல்லாருமே ஃபேக்சுவலாக எழுதுவாங்க. அப்படி எழுதிடக்கூடாது. ஓகே, அது எப்படி எழுதலாம்? சிஸ்டர் கிவ்ஸ் கம்பெனி, நோ. சிஸ்டர் மதர் ஃபார் பாய்ஸ் அண்ட் சிஸ்டர் அட்வைஸ் வென் வெல் சிச்சுவேஷன், சிஸ்டர் கைடன்ஸ் புஷ் யூ அப், சிஸ்டர் ஆசெட் ஆஃப் ஃபேமிலி, பார்ட்னர் இன் கிரைம். ஓகே, இதெல்லாம் ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது இந்த சென்டென்ஸ் எல்லாம். பட் ஆனால் இவரோட ஐடியா நல்லா இருக்குது. அதை எப்படி மாற்றி எழுதுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் siblings, understanding gives happiness. Okay, next is love gives happiness. Simple. Affection gives happiness. Then guidance leads, guidance build leadership. Sister தான் நம்மளை கைட் பண்ணுறாங்க நிறைய விஷயத்தில். Then trustworthiness gives happiness. ஏன் ட்ரஸ்ட்வர்தினஸ் கிவ்ஸ் ஹாப்பினஸ்னால் நம்ம சிஸ்டர்கிட்ட தான் நம்ம நம்பி நிறைய விஷயத்த சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ ட்ரஸ்ட்வர்தினஸ், ட்ரஸ்ட் கிவ்ஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படி எழுதலாம். ஸோ தட் இம்ப்ளைஸ் தட் ஷீ இஸ் யர் சிஸ்டர். சிஸ்டர்கிட்ட ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்க. நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் இஸ் டிக்டேட்டர்ஷிப். Now dictatorship is a negative sentence. So spill the duty bound one man action. Okay, spell the duty bound one man action, single thought to explore, way below democratic quickness of decision. எல்லாமே 0 மார்க்ஸாக வாங்குவீங்க இப்படி எழுதுனீங்கன்னா. எப்படி எழுதணும்? டிக்டேட்டர் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நெகட்டிவ் வேர்ட். வாட் அவாய்ட்ஸ் வாட் அப்படி எழுதுனீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. டெமோக்ரஸி அவாய்ட்ஸ் டிக்டேட்டர்ஷிப். குட் கான்ஸ்டிடியூஷன் அவாய்ட்ஸ் டிக்டேட்டர்ஷிப். டிசிப்ளின் அவாய்ட்ஸ் டிக்டேட்டர்ஷிப். Self-governance avoids dictatorship. Something like that எழுதணும். Okay, democracy. For the people, people's choice elects wise person, rise from rule from groom and empower people's thought, right person to lead, first people, first person of nation's first person. No, absolutely wrong. எல்லாமே wrong. You will not get marks if you get this. You will get it அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும். ஓகே, டெமோக்ரஸிக்கு என்ன மாதிரி சென்டென்ஸ்லாம் எழுதலாம்? கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸை உள்ளே கொண்டு வரலாங்க. ஆர்டிக்கல் 370 பூஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி, காஷ்மீரோட இஷ்யூவை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது ஒரு குட் பில்ஸ், குட் பாலிசிஸ் பில்ட் நேஷன். புரியுதுங்களா? லோக்சபா builds nation, Rajya Sabha, the ideas, something like that, something like good policy builds nation, good bills create nation அப்படி எழுதலாம் நீங்கள். நெக்ஸ்ட் இஸ் ரிலிஜனை பார்த்தீங்கன்னா, ரிலிஜன் பார்த்தீங்கன்னா ஃபெய்த் பில்ட்ஸ் சக்ஸஸ். இல்லை வந்து ஃபெய்த் கிவ்ஸ் பீஸ் ஆஃப் மைண்ட், இல்லை வந்து ஹோப் கிவ்ஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் இப்படி எழுதுகிறாங்க. ஓகே, எப்படி எழுதக்கூடாதுங்கிறதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் தாங்க இந்த வேர்ட்ஸ், இந்த சென்டென்சஸ் which is displayed here. Fear, I have no fear. Money, he had some money. Worry, she was so worried. Effort, you must put effort. Purpose, there must be some purpose. இப்படி கண்டிப்பாக எந்த ஒரு சென்டென்ஸ்லையும் 60 வார்த்தையில் தப்பி தவறி கூட எழுதிடாதீங்க. Even this way, like one must always win his fear first. No, fearனால் நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட். What avoids fear? Braveness avoids fear. Awareness avoids fear. Okay, money must be used carefully. இது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? Clever investment builds wealth அப்படி எழுதுங்க. ஓகே, வரிங்கிறது நெகட்டிவ் வேர்ட். வாட் அவாய்ட்ஸ் வாட். ஸோ அதில் வாட் அவாய்ட்ஸ் வாட்னு சொல்லும்பொழுது, ஸோ வாட் அவாய்ட்ஸ் வரி, அவேர்னஸ் அவாய்ட்ஸ் வரி, முடிஞ்சது மேட்டர். ஓகே, எஃபர்ட். Anish has put a lot of effort in the job. It's a fact.
அனீஷ் இஸ் அ ஃபேக்ட். ஓகே, எழுதாதீங்க பேர், இந்த மாதிரிலாம் எழுதாதீங்க. மேபி இட்ஸ் லைக் ஹியூஜ் செலிபிரிட்டி நேம் லைக் மோதி இல்லை இல்லை ராம்நாத் கோவிந்த் இல்லை சம்திங் லைக் ராஜ்நாத் சிங், அப்படியே இருந்தால் எழுதுங்க. பட் இந்த மாதிரி சிம்பிள் நேம்ஸ்லாம் எழுதாதீங்க. இன்ஸ்டெட் எப்படி இருக்கணும், எஃபர்ட், ஹார்ட் ஒர்க் லீட்ஸ் டு சக்ஸஸ், effort leads to success, systematic effort gives victory, அப்படி எழுதுங்க. ஓகே, purpose, nothing is done without a purpose. Everyone knows it, even a 5th standard child knows it. But you are here to become an army officer or a navy officer or an air force officer, and you cannot write a sentence for purpose. Purpose means clarity gives success. Clarity gives success. இல்லைனா வந்து purpose gives clarity, purpose leads to victory, clear aim gives success, அப்படி எழுதணும் நீங்கள். Next is intention. Excellent sentence. Right decision is based on right intention. Actually very good, but கொஞ்சம் modify பண்ணியிருக்கலாம். Intention gives good decision அப்படின்னு எழுதியிருக்கலாம். It's good actually, good try. Traffic, I was stuck in traffic. Heavy being a software, automatic traffic lights removes jam. Strict rules removes traffic jam. இப்படி எழுதலாம். Okay, afraid, negative sentence. What avoids what? Bharat is afraid of his parents. ஐயோ அப்படி எழுதாதீங்க. Why should he be afraid of his parents? After all, they are his parents. So rather it should be afraid. What removes afraid? What avoids afraid? Awareness removes fear. Afraid or I know fear. So clear practice removes fear. Compel is again a good word, but நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். I'll just repeat for you. Compel, there is no compulsion for you in this job. It's a very factual sentences. You cannot write factual sentences in a word appreciation test. So you have to write passion removes compulsion, interest removes compulsion, something like that. Hobbies gives happiness, something like that. Okay, lead, teamwork leads to success. Excellent. PM reforms the nation. Excellent. Rajnath refines youth, reforms in Edirikla. And then Ramnath reforms youth. Okay, excellent. President in Edirikla. And then okay, then is leaders empower the team. Excellent. Leadership wins war. Excellent sentences. Okay, machine learning enables internet of things. இப்படி ரொம்ப sophisticated-ஆக எழுதாதீங்க. because it's very sophisticated. அதுக்கு போல சிம்பிளாக எழுதலாமே. Software gives productivity. Coding gives productivity. Apps gives productivity. Apps give faster production. சரிங்களா? Then even வேறு இருக்காரு, மெயின்டெனன்ஸ் எனேபிள்ஸ் கண்டினியூட்டி. சிம்பிள், மெயின்டெனன்ஸ் ப்ரிவென்ட்ஸ் பிரேக் டவுன், அது எழுதுங்க. தென் த ஃப்ளோ ஆஃப் கண்டினியூட்டி, அ போய்டிக் சென்டென்ஸ் எழுதவே கூடாது. மெஷின் லேர்னிங் எம்பவர்ஸ் மேன் பவர். ஓகே, கிரேட். டூ ஒர்க் ஈஸியர், தட்ஸ் அ ஃபேக்ட் அகெயின், do not write like that. System is an excellent word. Okay, procedures of democratic leaders work systematically. Systematic approach avoids problem. First sentence was 0 marks. ஏன்னா ஒன்றுமே புரியல. பட் leaders work systematically, excellent. And systematic approach avoids problem was also excellent. Okay, now we'll go as capable. COVID-19 capable of lasting 3 days, that's a fact, do not write that. Teamwork adds strength, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இட்ஸ் லைக் teamwork gives capability, leadership enables capability, அப்படி எழுதியிருக்கலாம். சடனாக பிட்டர்னு ஒன்று வந்துருச்சுன்னா என்ன எழுதுவீங்க? பிட்டர்னா கசப்புனா உங்களுக்கு என்ன தோணுது? இட்ஸ் லைக் மேபி பாவக்கா, மேபி மாத்திரை. ஸோ எழுதுங்க அதை. பிட்டர் காட் கிளென்சஸ் டாக்ஸின்ஸ், பிட்டர் காட் ரிமூவ்ஸ் டாக்ஸின்ஸ், பிட்டர் காட் builds immunity, tablets build immunity, tablets gives strength, tablets beat COVID-19, அப்படி எழுதுங்க. ஓகே, மொராலிட்டினா வந்து நேர்மைன்னு சொல்லாங்க. மாரல். டீம் ஒர்க் கம்ப்ளீட்ஸ் த டாஸ்க்.
illogical. War cry sets high morale. Excellent sentence. Will of good or bad? No, that's again a fact and meaningless. Human behavior standards? No, that's absolutely புரியல. என்ன மாதிரி கொஷின் நான் ஆன்சர் எழுதியிருக்கணும்னா moral behavior builds team, moral behavior builds organizations, moral behavior holds organization அப்படி எழுதணும். Holiday, time to relax? No, it's a fact. Family reunite? Again a fact. Time to explore? It's a fact. Idea to gain knowledge? No. Explore the challenges? No. Plan the action? No. But இதே கொஞ்சம் மாற்றி எழுதுறாங்க. Holidays gives relaxation. Holiday gives family time. Holidays exploration gives happiness. அடுத்த வார்த்தை சேலஞ்ச். ஹார்ட் ஒர்க் லீட்ஸ் டு சக்ஸஸ். டஃப்னஸ் டு மீட் எழுதக்கூடாது. ஆப்ஸ்டக்கிள்ஸ் டு கிளியர் எழுதக்கூடாது. டீம் ஒர்க் கிளியர்ஸ் தி ஆட். ஓகே குட். கிளியர் ரன் தி ஆப்ஸ்டக்கிள். நோ, எழுதவே கூடாது. ஓகே, இது எப்படி எழுதுறேன்னா ஹார்ட் ஒர்க் வின்ஸ் சேலஞ்சஸ், டீம் ஒர்க் வின்ஸ் சேலஞ்சஸ், லீடர்ஷிப் வின்ஸ் சேலஞ்சஸ். எவ்வளவோ எழுதலாம். கிளாரிட்டி வின்ஸ் ஆப்ஸ்டக்கிள்ஸ், கிளாரிட்டி ரிமூவ்ஸ் ஆப்ஸ்டக்கிள்ஸ் அப்படி எழுதலாம். நிறைய எழுதுகிறாங்க. கொடுத்துருக்குற அத்தனை சென்டென்ஸும் ரொம்ப எக்ஸாஸ்டிவாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோங்க. பட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் இது எல்லாத்தையும் ஒரு ஒயிட் பேப்பரில் இதே மாதிரி வேர்டை மட்டும் பார்த்து எழுதுங்க. அதுக்கப்புறமா பாஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன அனலைஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு வேர்டை தரோ பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வேர்டுக்கு போங்க. ஸோ தேட் யூ பிகம் கிளியர். அண்ட் ஒரு நாள் உட்காந்து 60 வேர்டை அந்த கம்ப்ளீட்டாக இது ஒன்ஸ் கான்ஃபிடன்ஸ் ஆனதுக்கப்புறமா டோட்டல் 60 வேர்ட்ஸை அட்ட ஸ்ட்ரெச்சாக உட்காந்து A4 ஷீட் பேப்பரில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாசிட்டிவாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மேலும் இதுக்கும் மேலே வந்து ஏதாவது வார்த்தைகளில் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு நாங்கள் ரிப்ளை தரோம். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேட்டுக்கு அடுத்து வந்து SRT அண்ட் சப்சிக்வெண்ட் சீரிஸ் எல்லாமே லைனப்பில் வந்துகிட்டே இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.